இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஒண்ணுமே செய்யல. இந்த ஊர்ல தண்ணி குடிக்கிறதுக்கு முதல்ல தண்ணி கிடையாது. இந்த கீழே தரையோட வருது தண்ணி, அந்த ஓசுல இத்துணுன்னு வருது. அதை நாங்கள் ஊற விட்டு சட்டியை கீழே வச்சு அதை ஊற விட்டு நாங்கள் இறக்கிறோம். அந்த வேணாத வெயிலில் காற்று கிடக்குறோம். ஒரு வருஷமாக தண்ணி கிடையாது. ரொம்ப மோசம், படுமோசம். அதாவது காரணம் என்னென்னா, இந்த சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து கற்பழிக்கிறது, அது அந்த சட்டம் ஒழுங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டிக்க அவரால் முடியல. ஆட்சி நிறைவு எங்களுக்கு நிறைவாக தெரியல. 5 வருஷம் எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. திமுக ஆட்சி 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் அதிகமாக பெண்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை. மக்களுக்கு தேவையான எந்த ஒரு நலத்திட்டங்கள் அந்தளவுக்கு எதுவுமே பண்ணலை. இல்லை, பரவாயில்ல. இந்த வருஷம் பரவாயில்ல. ஆட்சி அடுத்த ஆட்சியில் யார் வராங்க பார்க்கலாம். ஆனால் பரவாயில்ல இந்த ஆட்சியில். எதனால பூரா லஞ்சம் ஊழல். ஒரு கரண்ட் பொருள் எடுக்கிறாங்க, அதை ஆஃபீஸில் இருக்கிறவே 5000 இல்லைங்க கையெழுத்து போட்டால் 1000 ரூபா லஞ்சம் கேட்குறேன். அப்போ தமிழ்நாடு எப்படி இருக்கு? ஏழைவாழைக்கு நல்லா செய்யணும். ஒரு 10,000 ரூபா ஏன் இருக்குன்னா 10,000 லஞ்சம் கேட்குறேன். ரொம்ப இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் சேஃப்டி இல்லை அவர் ஆட்சியில். அதுக்காக அவர் ஆட்சி நல்லா பண்ணலன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் ஆட்சி அவ்வளவா நல்லா இல்லை. அவங்க ஆட்சி செஞ்சு ஒன்றும் இப்பொழுதைக்கு ஒன்றுமே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எதுவுமே கிடையாது சார். முக்கியமாக பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. எல்லா இடத்துலையும் பாலியல் வன்கொடுமை நடக்குது. நல்லா தான் இருந்துச்சு. மகளிருக்கு ஃப்ரீயாக பஸ்லாம் விட்டாங்க, மகளிருக்கு காசுலாம் கொடுத்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்து என்ன வரும்னு தெரியல, பார்ப்போம். எனக்கு காலத்தில் எதுவுமே இதே இல்லைண்ணே. யார் ஜெயித்தாலும் சரி, யாரெல்லாம் எனக்கு எந்த யூஸுமே இல்லை. அதனால் நான் கண்டுக்க மாட்டேன். யார் ஆட்சிக்கு வந்தாலும் எதுவும் நல்லது பண்ணுறது கிடையாது. மக்களுக்குங்கிறது நல்லது யாருமே பண்ண மாட்டாங்க. எல்லாம் அவங்க குடும்பத்துக்கு சொத்து சேர்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்குன்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. விலைவாசி எல்லாமே கூடி போயிருக்கு. ஏங்க சம்பளம் வரைக்கும் ஏறிக்கிட்டு போகிறத மட்டும் பேச மாட்டேங்காங்க. விலைவாசி ஏறுனா இது ஏறுறப்ப இது ஏறும்லங்க. அன்றைக்கி 50 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கினா 20 ரூபாய்க்கு அரிசி இருந்துச்சு. இன்றைக்கி 500 ரூபா சம்பளம் வாங்காமல் 100 ரூபா அரிசியாக தானே ஏறும். தமிழக வாக்காளர்களுக்கு வணக்கம். தேர்தல் பரபரப்பு ஆரம்பிச்சிருச்சு. தேர்தல் தேதி ஏப்ரல் 23 தேர்தல்னு அறிவிச்சிட்டாங்க. தினமலர் சார்பாக நம்ம ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கா சென்று மக்களோட மனநிலை குறித்து நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இடம் தான் வேலுநாச்சியார் புகழ்பெற்ற வீரமிழைந்த சிவகங்கை மண்ணு தான். சிவகங்கையில் மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. சிவகங்கை, காரைக்குடி, திருப்பத்தூர், மானாமதுரை தனித்தொகுதி 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. கடந்த முறை வாக்களித்த மக்கள் இந்த முறை எந்த மனநிலையில் இருக்காங்க என்பது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்காக நம்ம சென்று வந்துட்டு இருக்கோம். அந்த விதத்தில் நம்ம இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் கூடிய 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை பார்க்க இருக்கோம். வாங்க பார்க்கலாம். எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. எல்லா திட்டங்களும் பண்ணி கொடுக்குறாப்புல. மகளிருக்கு நல்ல சலுகை. மற்றபடி எல்லா விவசாயிகளுக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்குது. எங்களுக்கு திட்டங்களும் பூரா நல்லா அறிவிக்கிறாப்புல. மற்றபடி மற்ற ஆட்சி வந்தாலும் எவ்வளோ சிறப்பாக இருக்காது. எங்களுக்கு இந்த டிஎம்கே ஆட்சி ஸ்டாலின் வரணும். கடந்த முறையும் டிஎம்கே தான். வர்றதுக்கான வாய்ப்பு ஸ்டாலின் தான் வர்றதுக்கு வாய்ப்பான வாய்ப்பு. ரோடு வசதி, தண்ணி வசதி செஞ்சுருக்காங்கல்ல. அடுத்த திமுக வரும். திமுக ஆட்சி நல்லா தான் இருக்குது. நல்லா ஒரு இது மக்களுக்காக நல்ல ஒரு இது பண்ணுறாங்க. இதெல்லாம் செய்கிறாங்க. விவசாயிகளுக்கும் நல்லா ஒரு இதை பண்ணியிருக்காங்க. எல்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா தானே ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் சில விஷயங்களை அவங்க சரியாக இது பண்ணலை. நம்ம எதிர்பார்த்த எந்த இதுவுமே சில விஷயங்கள் சில பேர்த்துக்கு சாதகமாக பண்ணியிருக்காங்க. அந்த பெண்களுக்கு இந்த 1000 ரூபா திட்டம், இந்த மாதிரி சில விஷயம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வருவாய்த்துறையெல்லாம் போராட்டம் பண்ணாங்க. அவங்களுக்கு எதுவுமே செய்யலை இன்னும். அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சில விஷயம் பண்ணாத மாதிரியும் இருக்குது. அந்த மாதிரி இந்த கேர்ள்ஸ் விஷயத்தில் இந்த நிறைய விஷயங்கள் தப்பான விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி பாதுகாப்பு அதுதான் இல்லை. அவங்க இந்த ஆட்சியில் அந்த ஒரு விஷயம் இல்லாத மாதிரி எனக்கு தெரியும். அந்த பெண்களுக்கு பாதுகாப்புன்றது இல்லாதது அது ஒன்றும் குறை இருந்தது இந்த ஆட்சியை பொறுத்தளவு. 5 வருஷத்தில் பெண்களுக்குன்னு சொல்லி எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் அடுத்து வர்றது விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா புதுசாக இப்போ ஆட்சி வருதுன்னா அதை அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு. 5 வருஷம் பார்த்துட்டாங்க. புதுசாக ரோகம் எப்படி நடத்துகிறாங்க, கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போன்ற. எடப்பாடியார் தான் வருவார்னு எங்கள் நம்பிக்கை. அது என்னன்னு தெரியல. எனக்கு எடப்பாடியார் அவர் மேலே நம்பிக்கை இருக்குது.
ரொம்ப மோசமாக இருக்குது சார். கரூர் இதில் நிறைய இடத்துல பார்த்தா நிறைய மோசமாக தான் இருக்குது. பெண்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. எடப்பாடியார் வந்தால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அதுக்காகத்தான் அவர் வருவார்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது 5 வருஷத்தில் சார் 2 வருஷம் ஏற்கனவே கொரோனாவில் போச்சு. அதை விட்டுருங்க. 3 வருஷம் தான்னாலுமே கரெக்டாக எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. நல்லா பக்காவாக பண்ணியிருந்தார். என்ன ஒரே ஒரு இது வந்து இந்த கல்வி கடன் தள்ளுபடி பண்ணாத ஒன்று தான் இந்த யூத் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் ஓட்டுக்க கலையும். விஜய் கூட கொஞ்சம் உசிலச்சா கொஞ்சம் போகும். ஆனால் கட்டாயம் டிஎம்கே தான் வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவரோட சாதனைக்காக முக்கியம் இல்லை. எடப்பாடி நாளாக ஏடிஎம்கே நாச கடைக்கு விட்டாப்லையா, அதனால இவங்க ஈஸியாக வந்துடுவாங்க. அதெல்லாம் செல்லாதுங்க. மோடி கிடியெல்லாம் எங்கே என்ன தமிழ்நாட்டுக்கு செஞ்சாப்புல அதெல்லாம் வேஸ்ட்டு. ஸ்டாலின் நல்லா செஞ்சுக்காப்புல, ஓரளவு ஒரு 80% செஞ்சுருக்காரு. டைமிங் வேணும். இன்னும் குரோயும் பண்ணிருக்கான், டைம் வந்திருக்கணும். கேட்டீங்களா? இவங்க வந்து எடப்பாடி தான் வம்பாக்கிட்டார். கேட்டீங்களா? ஓபிஎஸ் எல்லாம் பாவம் இல்லை. அந்த ஆள்லாம் எவ்வளோ கட்சிக்காக உண்மையான ஒரு நல்ல ஆள். அந்த ஆள் ஏடிஎம்கே, நான் டிஎம்கே இல்லை, ஏடிஎம்கேனாலுமே அந்த ஆள் நியாயமாக நல்ல மனுஷன். அந்த ஆள் நல்ல அவருக்காக ஒரு வாய்ப்பை தேடி உள்ளே ஓடிட்டார். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு யாருன்னே தெரியாமல் போயிருக்கும். நமக்கு அடுத்து வந்து இப்போ எடப்பாடி தானே இந்த உங்களுக்கு எடப்பாடி ஒழுங்காக எல்லாத்தையும் கூட்டணி சேர்த்தா எல்லாம் கரைச்சலாமல் டிஎம்கே இது ஏடிஎம்கே வந்திருக்கு. எடப்பாடி நாளாக பார்த்து கறக்குதுன்றாப்புல. அப்புறம் என்னதுன்றது கட்சி இப்போ அந்த கட்சி பாலாக போகிறதுக்கு மறுபடியும் இப்போ டிஎம்கே தான் இப்போ வர்றதுக்கு 5 வருஷம் நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன விலைவாசி உயர்வு மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தினா போதும். இந்த மாதம் பணம் ஏறுறது இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்பாக தான் இருக்குது. என்ன மாதம் 2000 ஏற்றி விட்டு இவங்க 4000க்கு விலைவாசி எவ்வளோ அதிகமாக இருக்குது, கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, இப்போ எங்கள் ஊரை பக்கத்து சாக்கடை வசதி இல்லை, தண்ணி குடிநீர் பற்றாக்குறை இருக்குது. மெயினாக வந்து சுடுகாடு இல்லை. அங்கே போய் அது மனுஷன் நிம்மதியாக போயிருக்கலாம், பட் சுடுகாட்டுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. அதையெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்தி எங்கள் ஊரில் இருக்க கொஞ்சம் குறைநிறையில் வந்து சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா திருப்பியும் டிஎம்கே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. கரண்ட்டு பற்றாக்குறையாக இருக்குது. எங்களுக்கு வேண்டிய போதுமான உதவிகளை செய்யணும். ரோடு வசதி வேணும். அவ்வளோ யாருனாலும் சரியாக வரட்டும். நம்ம பொதுப்படையாக சொல்ல முடியும். தமிழ்நாட்டு அது சீர்குலைஞ்சு இருக்குது. அதை முதல்ல சரி பண்ணணும். ஆமாம், பொண்ணு வரசு சின்ன பிள்ளைய முதற்கண்டு கற்பழிக்கிறாங்க, எல்லாம் கெடுதல் பண்ணுறாங்க, வெட்டி கொலை எல்லாம் நடக்குது. அதை சரி பண்ணணும். எங்கள் கிராமத்துக்கெலாம் ஒன்றும் வசதியெல்லாம் ஒன்றும் வரலங்க. அப்படியே தான் இருக்குது கிராமம், ஒன்றும் வளர்ச்சியெல்லாம் இல்லை. ஆனால் எங்களுக்கு விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் வந்தால் நல்லது பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்கள் ஊருக்கு என்ன இருக்கோ அதுதான் நான் சொல்ல முடியும். அது மக்களுக்கே தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. பெண்களுக்கு பாதுகாப்புலாம் கிடையாது. இதை சொல்கிறாங்க. நிறைய நியூஸில் பார்க்குறோம்ல, நிறைய நியூஸில் வருது, இன்ஸ்டாகிராமில் நிறைய வருது, யூடியூப்லாம் வருது. அதை பார்த்து தான் சொல்கிறேன். இங்கே ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேருக்கு இருக்குது. பாதி பேர் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க, பாதி பேர் நாங்கள் அதிலே இருக்கிறவங்க அப்படியே இருப்போம் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே செய்யலை. இந்த ஊரில் தண்ணி குடிக்கிறதுக்கு முதல்ல தண்ணி கிடையாது. இந்த கீழே தரையோடு வருது தண்ணி. அந்த ஓசில் இத்தினூன்னு வருது. அதை நாங்கள் ஊற விட்டு சட்டியை கீழே வச்சு அதை ஊற விட்டு நாங்கள் இறக்கிறோம். இந்த வேணாத வெயிலில் காற்று கிடக்குறோம். 1 வருஷமாக தண்ணி கிடையாது. ஒரு குடத்துக்கு எப்படி 1.5 மணி நேரம் ஆகுது அதை நிறைக்கிறதுக்கு. அப்போ நாங்கள் உட்காந்துக்கிட்டே ஒரு ஸ்டூலை போட்டு உட்காந்து இறக்கிறோம். அப்போ அந்த தண்ணி ஒருத்தலுக்கு 1.5 மணி நேரம் ஆகுதுன்னா மற்றவர்கள்லாம் எவ்வளோ நேரம் வேலை வெட்டிக்கு போகிறவங்களாம் எப்படி தண்ணி குடிக்க முடியும்? ஒரு கிளர்க்குக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலும் ஊருக்குள்ள வந்து பார்க்குறாருல்ல. இந்த தெருவுக்குள்ள அவர் பல தடவை நாங்கள் சொல்லிட்டோம். ஒரு நாளில் கூட அந்த கிளர்க்கு வந்து இங்கே பார்த்த பாவியே கிடையாது, நாங்கள் கண்ணால் பார்க்கல. நாங்களும் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டோம். பஞ்சாயத்து போய் கூட்டத்திலேயும் நாங்கள் சொல்லிட்டோம். எழுதியும் கொடுத்துட்டோம். கிளர்கிட்ட நாங்கள் எழுதியும் கொடுத்துட்டோம். இந்த தேதி வரை நான் வந்து என்ன ஏது இந்த ஊரில் என்ன நடக்குது, தண்ணி வருதா வரலையான்னு வந்து பார்க்க கிடையாது சார். வந்து அஇஅதிமுக வந்து 10 வருஷம் ஆட்சி ஆண்டாங்க. அம்மா மறைவுக்கு முன்னாடி நானே அதிமுகக்காரன். திமுகவுக்கு நான் வாக்களித்த போன முறை சரி ஸ்டாலின் வந்து ஆட்சி நல்லா செய்வார், சிறப்பான ஆட்சி கொடுப்பாரு, மக்களுக்கு சேவை செய்வாருன்னு சொல்லி நாங்கள் கொடுத்தோம். ஆனால் 5 ஆண்டு காலத்தில் கஞ்சா போதை எங்கே பார்த்தாலும் கொலை. சின்ன குழந்தை 5 வயசு குழந்தை வந்து 70 வயசு கிளை வரையும் போக முடியாத சூழ்நிலை இருக்குது. ஒரு தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது. மீண்டும் ஸ்டாலின் ஐயா ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. அதனால் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறேன். ரொம்ப மோசம், படுமோசம். அதாவது காரணம் என்னென்னா, இந்த
சின்ன சின்ன குழந்தைகளை வந்து கற்பழிக்கிறது, அது அது அந்த சட்டம் ஒழுங்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டிக்க அவரால் முடியல. அவர் வந்து ரொம்ப லூஸில் விட்டுட்டு அவர் ஆட்சியை காப்பாற்றிக்கணுன்ற மாதிரி தான் இருக்காரே தவிர இந்த வன்கொடுமையை வந்து ரொம்ப லூஸில் விட்டார், கண்டிக்கலை. நாங்கள் இவர் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் புதுசாக முதலமைச்சர் ஆகிறாரு, இவர் வந்தாருன்னா பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்லாம் நாங்கள் எதிர்பார்த்தோம். அதுபோக பிடிஆர் இருக்கார் இல்லையா, அவரில் வந்து ஒரு அருமையான ஒரு தலைவர், பணம் காசு கொடுக்காம வெற்றி பெற்று வந்தார். அவரெலாம் வந்து நம்ம ஃபைனான்ஸு மினிஸ்டராக போட்டிருக்காங்க. அது சரியாக இருப்பார்னு பார்த்தா அவரை தூக்கி ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டாங்க. அது வெள்ளை அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாரு, அவரை தூக்கி ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்போ இது வந்து இப்படியே தொடர்ந்துச்சுன்னா என்ன ஆகுறது? இந்த அடுத்து வர்ற ஒரு ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு பார்த்தா ஜல்லுன்னு ஒருத்தர், விஜய்னு ஒருத்தர் குறுக்க வர்றாரு. அவர் திரைமுகத்தை கொண்டுக்கிட்டு வர்றாரு. அவர் வந்து முழுக்க முழுக்க திரைமுகம். நம்ம நாட்டுக்கு வந்து வேலை வெட்டி தான் வேணும், சேலை வேட்டி வேணாம். சேலை வேட்டி இனிமேல் யாருக்கும் தேவையில்லை. இளைஞர்கள் வர்றாங்க, அவங்க வந்து புதுமையை புகுத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் விஜய் எதிர்பார்க்க முடியாது. இளைஞர்கள் வரும்போது விசில் அடிச்சுட்டு இப்படின்னு சவுண்டு கொடுத்துட்டு மரம் மேலே ஏறிக்கிட்டு அவரை பார்க்கத்தே வர்றாங்களே தவிர இந்த நாட்டை பார்க்க விஜயோட பசங்க வரல. நான் அவரை மட்டும் கடுமையாக சாடலை. யாராவது ஒருத்தர் வந்து இந்த நாட்டுக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த வன்கொடுமைகள்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் ஒருத்தர் வந்து எதிர்கட்சியாவோ ஆளுங்கட்சியாவோ வந்துடுவாங்கன்னு பார்த்தா அவங்கள ஒரு ஓரங்கட்டி வச்சுக்கிட்டு இந்த 2 கட்சி தான் மறுபடியும் வருது. ஆட்சி நிறைவு வந்து எங்களுக்கு நிறைவாக தெரியல. 5 வருஷம் எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. திமுக ஆட்சி வந்து என்னென்னா அரசியலில் இருக்கவங்களுக்கு தான் நல்லது செய்கிறாங்க. எல்லாமே சலுகைகள், வேலை வாய்ப்பு எல்லாமே அந்த ஆட்சியில் இருக்கவங்களுக்கு தான் ஒழிய நம்ம எங்களை மாதிரி பாமர மக்களுக்கெல்லாம் அந்த இது கிடையவே கிடையாது. எதுவுமே பெனிஃபிட்டும் இல்லை. ஒரு ஆதார நீதி மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ பெண்களுக்கு மகளிர் சும்மா கொடுக்குறோம்ன்றாங்க. உரிமை தொகை எல்லாத்துக்குமே வந்து அது வந்தடையலை. சும்மா அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு மட்டும் ஆள் பார்த்து ஆள் கொடுக்குறாங்க. எல்லாமே ஒரு இதாக செய்கிறாங்க. 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் வந்து அதிகமாக பெண்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை. மக்களுக்கு தேவையான எந்த ஒரு நலத்திட்டங்கள் வந்து அந்தளவுக்கு எதுவுமே பண்ணலை. இப்போ ரீசெண்டாக வந்து மக்களுக்கு மகளிர் உரிமை தொகைன்னு 5000 ரூபா கொடுத்தாங்க. இதுக்கு வந்து ஒரு 6000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த 6000 கோடி ரூபாய்க்கு வந்து இப்போ நம்ம துணை முதல்வர் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட என்ன சொன்னாப்புல, செங்கல் வந்து எய்ம்ஸ் வந்து கட்டியிருக்காங்க, ஆனால் எய்ம்ஸ் வந்து கட்டுறோம்னு சொல்லியிருக்காங்க, அடிக்கல் நட்டிருக்காங்க, ஆனால் செங்கலை மட்டும்தான் நட்டிருக்காங்க, எதுவுமே பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6000 கோடி ரூபாய்க்கு திமுக அரசு வந்து ஒரு 6 எய்ம்ஸ் கட்டியிருக்கலாம், எத்தனையோ ஒரு அணைகள் கட்டியிருக்கலாம், மருத்துவமனைகள் கட்டியிருக்கலாம், அணைகள் கட்டியிருக்கலாம், பள்ளிக்கூடங்களுக்கு ஏதாவது பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து காம்பவுண்ட் சுவர் இடிஞ்சு விழுந்து பள்ளிக்கூட குழந்தைகள் ரீசெண்டாக இறந்து போயிருக்காங்க, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அது போக வந்து பெண்களுக்கு வந்து திமுக ஆட்சியில் வந்து ஒரு உரிய பாதுகாப்பே இல்லைன்னு தான் சொல்லலாம். இப்போ வந்து விலைவாசி வந்து அனைத்துமே உயர்ந்திருக்கு. பெட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து எப்பயுமே மத்திய அரசு வந்து குறை சொல்லுவாங்க, அதாவது வரி குறைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவங்க ஆட்சிக்கு வந்தால் அவங்க வந்து குறைக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்களே, அதுக்கு என்னாச்சு? இப்போ வந்து சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு சொல்லி அதுக்கு ஒரு பொய்யான தகவலை வந்து பரப்பி மத்திய அரசை வந்து குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்கணும்னு சொன்னாங்க. அது என்ன பண்ணாங்க? இதெல்லாம் வந்து திமுக அரசு வந்து எதுவுமே பண்ணலை, மக்களுக்கான நலத்திட்டங்களும் பண்ணலை. பொதுவாக மத்திய அரசு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர அவங்களே எவ்வளோ பண்ணியிருக்கலாம். இல்லை பரவாயில்ல, இந்த வருஷம் பரவாயில்ல ஆட்சி. அடுத்த ஆட்சியில் யார் வராங்க பார்க்கலாம். ஆனால் பரவாயில்ல, இந்த ஆட்சியில் எல்லா சலுகைகள் எல்லாமே பண்ணார். லேடிஸ்க்கு 1000 போட்டார் மந்தில், மீதி எல்லா சலுகை 5000 போட்டார். பரவாயில்ல, எல்லா சலுகையும் பண்ணார். எதனால பூரா லஞ்சம் ஊழல். ஒரு கரண்ட் பொருள் எடுக்கிறாங்க, அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க 5000 கையெழுத்து போட்டால் 1000 லஞ்சம் கேட்குறேன். அப்போ தமிழ்நாடு எப்படி இருக்கு? ஏழை வாழ்க்கைக்கு நல்லா செய்யணும். ஒரு 10,000 கரண்ட் இருக்குன்னா 10,000 லஞ்சம் கேட்குறேன். அதுவும் சீக்கிரம் வந்த பாடில்லை கரண்ட்டு. அப்படி இருந்தால் என்ன செய்ய முடியும்? அடுத்து வந்து ஏடிஎம்முக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அது வந்து எப்போவுமே கரெக்டான விலைவாசி கம்மி, எல்லாமே சலுகை கம்மி. இதில் வந்து எல்லாமே விலைவாசி கூட, கரண்ட் பில்லு கூட, அரிசி விலை கூட, எண்ணெய் விலை கூட, பருப்பு விலை கூட, எல்லாம். இந்த கடை வச்சு நீங்கள் நடத்துறதுக்கு 5 ரூபா கொடுத்தான், 10 ரூபா கொடுத்தான் அந்த கடைக்கு, இல்லை நகராட்சிக்கு. இன்றைக்கி 50 ரூபா. ரொம்ப இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் சேஃப்டி இல்லை அவர் ஆட்சியில். அதுக்காக அவர் ஆட்சி நல்லா பண்ணலன்னா சொல்ல மாட்டேன், ஆனால் அவர் ஆட்சி அவ்வளவா நல்லா இல்லை. ஏன்னா அந்த ஆட்சியில் இப்போலாம் நிறையா பொண்ணுங்களை கடத்திட்டு போகிறது, கற்பழிக்கிறது, அந்த மாதிரி நிறையா நடக்குது. அதுக்காக விஜய் வந்தால் நல்லா இருக்கும்லாம் சொல்ல மாட்டேன் நான்.
எல்லாம் ஓரளவு சிறப்பாக இருந்து பரவாயில்ல. விலைவாசிகள் கொஞ்சம் கூட இருந்தாலும் சிறப்பான ஆட்சி தான். அடுத்த வரையும் தொடரணும். நிறையா திட்டங்கள் வந்து சிவகங்கைக்கு சொல்லியிருக்காங்க. இன்னும் கிராபைட்டு பல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் செய்யலை. இருந்தாலும் அடுத்தது செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வரணும், தொடரணும்னு நினைக்கிறேன். அவங்க ஆட்சி செஞ்சு ஒன்றும் இப்பொழுதைக்கு ஒன்றுமே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது சார். முக்கியமாக பெண்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. எல்லா இடத்துலையும் பாலியல் வன்கொடுமை நடக்குது. எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்களே தவிர எந்த ஒரு ஆக்ஷனும் எதுவுமே பெண்களுக்காக எதுவும் பண்ணல. ஆனால் விஜய் சார் அப்படி கிடையாது. பெண்களுக்காக நிறைய சட்டம் கொண்டு வந்திருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ அதனால எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் ஓட்டுமே விஜய் சாருக்கு தான். நல்லா தான் இருந்துச்சு. மகளிருக்கு ஃப்ரீயாக பஸ்ஸெலாம் விட்டாங்க, மகளிருக்கு காசுலாம் கொடுத்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்து என்ன வரும்னு தெரியல, பார்ப்போம். நான் எப்படி பார்க்குறேன்னா நல்லா தான் இருக்குன்ட்டு எனக்கு ஆரம்பத்தில் எதுவுமே இதே இல்லைண்ணே. யார் ஜெயிச்சாலும் சரி, யாருனாலும் எனக்கு எந்த யூஸுமே இல்லை. அதனால் நான் கண்டுக்க மாட்டேன். அதனால எப்படி இருந்தாலும் சரி எனக்கு தெரியலை. ஆனால் நான் ஓட்டு போடலை அவருக்கு, அதனால் எனக்கு தெரியலை. நானாக போன டைம் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். எல்லாம் வந்து நல்லாட்சி அமையணும் அப்படின்னு சொல்லி தான் போட்டோம். அதிக அளவில் வந்து இது வந்து சட்ட ரீதியாக வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதுபோக இலவசம்ன்றது மக்களுக்கு எல்லா விதத்துலேயும் இலவசம் கொடுக்கலாம். இந்த அரசு பேருந்து இலவசமாக கொடுத்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர்லேருந்து ஒரு தனியார் பேருந்துலேருந்து இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். அது வந்து இப்போ இலவசம்ன்றது மக்களுக்கு எவ்வளவோ இருக்குது. ஒரு அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளுக்கு எவ்வளவோ செய்யலாம். இல்லை இப்போ வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கலாம். வீடு திட்டம்ன்ட்டு இந்த எங்கள் ஊர்லலாம் கிடையாது. எந்த ஒரு திட்டத்துலையுமே வீடுன்றது அதுவுமே நிறைவேற்ற கிடையாது. இலவசம்ன்றது மக்களுக்கு இந்த சிலிண்டர் இருக்குது, அத்தியாவசிய பொருட்கள் எம்பிட்டு இருக்குது, அதுகளும் இலவசம் கொடுக்க வேண்டியதானே. பேருந்தில் இலவசம் கொடுத்து அந்த பேருந்து ஓட்டுநர் வந்து இலவசம்ன்றதுனால அலட்சியமாக ஆளுகளை ஏற்றாமல் கீழே விழுத்தாட்டுறது வந்து எல்லாமே பண்ணுறாங்கல்ல. இதே காசு கொடுத்து போனால் ஒழுங்காக நீட்டாக போயிட்டு வருவாங்கள்ல. ஒரு ஆட்டோ வந்து இந்த தொழிலை வச்சுதான் நமக்கு வந்து பிழைக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பமும். அது இலவசத்தை விட்டு இலவசத்தை விட்டு வந்து நம்ம போக்குவரத்து துறையில் வந்து அதிகமான நட்டம் தான் இருக்குது, தவிர லாபம்ன்றதை வந்து காமிக்க சொல்லுங்கள். அது கிடையவே கிடையாது. எல்லாரும் கூட கெடுத்ததே மிச்சம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் எதுவும் நல்லது பண்ணுறது கிடையாது. மக்களுக்குங்கிறது நல்லது யாருமே பண்ண மாட்டாங்க. எல்லாம் அவங்க குடும்பத்துக்கு சொத்து சேர்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்குன்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. விலைவாசி எல்லாமே கூடி போயிடுது. ஒரு நல்ல படிப்பு கிடையாது, நல்ல கல்வி கிடையாது, ஒரு தொழிற்சாலை எதுவுமே கிடையாது. அதனாலே சிவகங்கை பின்தங்கிய மாவட்டமாக இருக்கு. கொள்ளா இதுதான் நடந்துக்கிருக்கு சிவகங்கை பொறுத்த வரைக்கும். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்குது சிவகங்கைக்குள்ளே. ஒரு நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சிவகங்கையில் நல்ல படிப்பு வேணும், நல்ல ஒரு வேலைக்கான ஒரு இது வேணும், எதுவுமே இல்லை. அதனால தான் இங்கே கொள்ளா எல்லாமே நிறைய நடந்துக்கிருக்கு. இப்போ வந்து 1000 ரூபா அந்த திட்டம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி இந்த மாதிரி கேஸ் பிரச்சனைலாம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஒரு பொருள் வாங்க போனோம்னா ஜிஎஸ்டிலேருந்து எல்லாமே அதிகமாகிடுச்சு. அதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து வருமானத்தை விட செலவு தான் அதிகம். ஒரு பக்கம் நமக்கு வந்து மானியம் சொல்லி தர்றாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா அதில் வந்து அதிகமாக எடுக்கிறாங்க. அதனால் நமக்கு வந்து மக்களில் வந்து விலைவாசின்ற பட்சத்துக்கு அதிகமாக வந்து ஒரு பக்கம் கொடுக்குறாங்க, ஒரு பக்கம் இதை விட அதிகபட்சமாக எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அது மட்டும் ஏங்க சம்பளம் வரைக்கும் ஏறிக்கிட்டு போகிறத மட்டும் பேச மாட்டேக்காங்க. விலைவாசி ஏறுதுன்னா இது ஏறுறப்ப இது ஏறும்லங்க. அன்றைக்கி 50 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கினா 20 ரூபாய்க்கு அரிசி இருந்துச்சு. இன்றைக்கி 500 ரூபா சம்பளம் வாங்காமல் 100 ரூபா அரிசியாக தானே ஏறும். விலைவாசி உயரும்னு சொல்ல முடியாங்க. சம்பளம் ஏறுதில்ல. சம்பளம் எவ்வளோ வாங்குறீங்க? இன்றைக்கி வாங்கின சம்பளம் எவ்வளவு, இப்போ வாங்குற சம்பளம் எவ்வளவு? சம்பளம் மட்டும் அதிகமாகணும், விலை மட்டும் ஏறக்கூடாதுன்னா அது என்ன நியாயம்? எந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறது செய்கிற பூராமே இதாக தான் இருக்குது. பூராமே பிரின்னு விட்டால் விட்டுட்டு அப்போ கடைசியில் மக்களை அடவு வைக்கிறது தான் இதாக இருக்கும். தமிழ் விஜய்கான இந்த ஏரியாவில் கொஞ்சம் கம்மி தான் இதாக இருக்கும். இந்த டயத்தில் இப்போதைக்கு வலுவை எடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அதுதான் இந்த எடப்பாடி எல்லா கூட்டணியும் ஒழுங்காக மொத்தமாக சேர்த்துருந்தாப்புனா இன்றைக்கி எல்லாம் எதிர்ப்புக்கு சரியாக தான் இருந்திருக்கும். வேறு எல்லாத்தையுமே வேணாம்ட்டு அடிச்சு விட்டாருன்னா அப்புறம் என்கிட்ட எதை வச்சு தான் வருவார். யார் வாரதுன்னு வாய்ப்புன்னு நாங்கள் சொல்ல முடியாது. யார் ஊருக்கு எங்களுக்கு முதல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணணும். அது ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு தண்ணி வசதி கொடுத்தாங்கன்னா நாங்கள் போடுவோம். டிஎம்கேக்கு வந்து டஃப் கொடுக்குறது வந்து விஜய் தான் வந்துக்கிட்டு இருக்காப்புல. அந்தளவுக்கு ஏடிஎம்கில் வந்து அந்தளவுக்கு ஃபோர்ஸ் இல்லை. விஜய் தான் எதிர்கட்சி ஆகிற மாதிரி இருக்கு. இப்போ டிஎம்கேக்கு வந்து எதிர்கட்சின்னா வந்து விஜய் தான். ஏடிஎம்கில் வந்து அந்தளவுக்கு இல்லை. கூட்டணி பூரா தனித்தனியாக கிடக்கு. என்னென்ன மகளிர் குழு இருக்காரு, உங்களுக்கு மக்களுக்கெல்லாம் இது கொடுத்துருக்காரு. 5000 10,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் நல்லா ஒரு உதவி செய்கிறாங்க. திமுக கட்சிக்குன்னா வந்து ஏடிஎம்கே தான். எதிர்கட்சின்னா எடப்பாடி தான் சொல்ல முடியும்.
விஜய் சார் வந்து இப்போ தான் வந்திருக்காங்க. பார்த்தோம்னா எடப்பாடி தான் சொல்ல முடியும். ஆரம்பத்துலேருந்து வந்து ஜெயலலிதா அம்மாலேருந்து அவங்க இருந்திருக்காங்க. அதிகபட்சம் பார்த்தோம்னா எடப்பாடி தான். இங்கே வந்து என்ன செஞ்சு கொடுக்கணும்னா, எங்கள் ஊரை பற்றி தனிப்பட்டு சொல்லணும்னா, எங்கள் ஊருக்கு ரோடு வசதி கிடையாது. எங்கள் ஊரை தனிப்பட்டு சொல்லணும்னா, எங்கள் பக்கத்து சொக்கையம்பட்டின்னு சொல்லி அங்கே வந்து ரோடு வசதி எதுவுமே கிடையாது. நான் கல்யாணம் பண்ணி வந்து ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ரோடு வசதி எதுவுமே கிடையாது. அது சொக்கையம்பட்டி, நீங்கள் எங்கள் பக்கத்து சின்ன கிராமம். அங்கே வந்து ரோடு வசதி கிடையாது. ஒரு பள்ளிக்கூடம், இந்த மாதிரி எந்த ஒரு பால்வாடி, இந்த மாதிரி எந்த வசதியுமே அங்கே கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்து உள்ளே இருக்க கிராமங்களில் சின்ன சின்ன கிராமங்களையும் பார்த்து அவங்க சரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அங்கே ஆட்சி மாற்றம் தான் நினைக்கிறோம். அடுத்து இன்னும் 2 பேர் இருந்துட்டாங்க. நீ டிவிக்கு தான் ஓட்டு போகிற மாதிரி இருக்குது. அடுத்து புதிய ஒரு மாற்றம் எப்படி இருக்குன்றது அடுத்த இதில் தெரியணும்ல. புதிய மாற்றம் வந்து தெரிஞ்சு நல்ல எப்படி இருக்காரு அவர் தளபதி விஜய் வந்து எப்படி ஓட்டு போகிறான்றது தெரிஞ்சுக்கிறோம். யார் வந்தாலும் எதுவுமே செய்ய மாட்டாங்க. மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி யாராச்சும் வந்தால் இது மாதிரி தான் இருக்கும். புது முகமாக யாராச்சும். நம்ம ஓட்டு யாருக்குமே கிடையாது, நோட்டாக்கு தான் நம்ம ஓடுவோம். பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே கிடையாது. எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு. 2 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு குழந்தை வரைக்கும் எல்லாத்துக்குமே கற்பழிப்பு, ரேப்பு. ஒரு சின்ன பையனுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அது ஒன்றும் இப்படி ஒன்றும் பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தாது. அது இப்போ புதுசாக வரலாம் கட்சிகளுக்கு. அதுக்கான மக்களுக்கு என்ன வேணும், அது அடிப்படை வசதி எல்லாமே செய்யணும்ல. செய்யாமல் எப்படி நடக்கும்? வேங்கி மாவட்டம் செய்யணும்னா அந்த மக்களுக்காக அந்த இது கட்டி கொடுக்கணும். குடோன் வந்து கட்டிங்க பூவனிக்கிற அந்த கட்டி கொடுத்ததுன்னா நல்லாயிருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து நல்லா ஒரு இதாக பண்ணி கொடுத்தா சிலைங்க கட்டி கொடுக்கும். விவாசி வந்து இருக்குது, நார்மலாக இருக்குது. இனிமேல் மக்கள் வந்து இது நல்லா. சரி, இவர் எடப்பாடி ஆட்சியில் என்ன அப்படியே பொத்தி வச்சுருந்தாரோ சார்? நடக்குது தான் நடக்கும் கேட்டீங்களா? தான் தங்கச்சியே எல்லா பள்ளியும் சேர்ந்தாமல் இப்போ இந்த விஜயை வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்காமட்டு ஊரம் கொண்டாட்டியை போய் பச்சிக்கிட்டு இருக்கான் கேட்டீங்களா? அந்த ஒரு பொண்ணு தூத்துக்குடி யார் அவர், ஆசிகாவா, அதெல்லாம் வந்துட்டு வண்டிகளே உளுந்து அடிச்சு போட்டு அந்த ஆள் வண்டிகளே தான் உளுந்தா அந்த பொம்பளையில். இவர் என்ன பாதுகாப்பு கொடுத்துருவாரு? வண்டியை நிப்பாட்டி அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கலாம்ல கேட்டீங்களா? அசிங்கம் முடிச்சு தமிழ்நாட்டே வம்பாய்க்கு அந்த கூத்தாடி வந்துக்கிட்டு என்ன இது பண்ணிடுவாங்க. ஏங்க சும்மா இருங்க. இவரை விட சிவாஜி கணேசனுக்கே நடிப்பை பார்த்து அழாத பொம்பளையால் கிடையாதுங்க. அந்த ஆள் கட்சி ஆரம்பித்தார் கேட்டல, அவர் நின்றுட்டாரா? இல்லை விஜயகாந்த் நல்ல மனுஷன் தான். அவனை கூட கேவலமாக இந்த சன் நியூஸில் போட்டு நாசக்கடாக்குனாங்க. அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆள் செஞ்சதெல்லாம் வந்துச்சு. இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு சாப்பாடு கொடுக்காருங்க. அதெல்லாம் பாவம், நல்ல மனுஷன் அந்த ஆள்லாம். ஆனால் அந்த அம்மா ஆசைப்பட்டு சிஎம் ஆக்கிடுவோம்னு அந்த அம்மாவெல்லாம் அந்த ஆள் செத்தார். நல்லா தெரியுங்களா? இருக்க 4 பேர் கூத்தடிப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஆளை வம்பா கொன்னே விட்டா. அதில் தான் அந்த ஆள் அன்கான்சியஸ் ஆனது காரணமே. இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த ஆளை சாகிற ஆளே கிடையாது. அந்த ஆள் நல்ல மனுஷன். அந்த ஆளை கூட சொல்லுங்கள் முதலமைச்சர் வந்திருப்பார். சும்மா அந்த எதிர்கட்சி தலைவர் ரேஞ்சுக்கு வந்தவருங்க. இல்லை அந்த ஆளை கூட சொல்லி ஏற்றுக்கலாம். ஆனால் பிரேமலதாவோட பேராசையால் தான் அந்த ஆள் வம்பா செத்தார். எனக்கு விஜய்ன்னு தோணுது. ஆனால் எனக்கு விஜய் வர்றது விருப்பம் இல்லை. சீமான் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நடிகர், அவ்வளோதான். அரசியலுக்கு வர்றது எனக்கு விருப்பம் இல்லை. பட் அவர் வந்தால் எனக்கு பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இருக்கும்னு தோணுது. விலைவாசிகள் கூடுறது வந்து வருஷம் கூடத்தான் செய்யுது. விலைவாசிகள் கூடத்தான், ஒன்றும் அதுக்காக ஒன்றும் குறைவெல்லாம் கிடையாது. விலைவாசிகள் கூடத்தான். அந்த விலைவாசிகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும், அது எங்களோட கோரிக்கை. நிறைய அவங்க வந்துட்டு பெண்களுக்குன்னு வந்துட்டு இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, ஃப்ரீ பஸ் விட்ருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே பெண்களுக்காக சொல்கிறாங்க. நம்மகிட்ட இருந்து வரி பணம் வாங்கி தான் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் சார் என்ன சொல்கிறாரு, எதுவுமே எல்லாமே உங்கள் காசு தான், உங்களுக்காக பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் திமுக என்ன பண்ணுறாங்க, அப்படி கிடையாது. நம்ம காசு வாங்கி நமக்கு செய்கிறாங்க, அவ்வளோதான். எனக்கு அதை பற்றி தெரியல சார். அக்கால நான் வந்து டிவிக்கே தான் போட போகிறேன், மற்றபடி தெரில, பார்ப்போம். ஆமாம், அனுபவம் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு நான் சொல்கிறேன். பெண்களுக்கான பாதுகாப்பு தான் இந்த சட்ட ரீதியாக நாட்டில் எல்லாமே நடக்கிறது. நம்ம இதில் வந்து தெரியுதுல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது பாலியல் ரீதியாக தொந்தரவுப்படுத்துறது. ஒரு போலீஸ் ரீதியாக கூட பாதுகாப்பு இல்லை, போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லாத போது பாலியல் ரீதியாக அப்புறம் என்ன நம்ம சொல்ல முடியும்? அவ்வளோ இது கேவலமாக இருக்குது இந்த ஆட்சியில். சிவகங்கிறது ஒரு தொழிற்சாலையை, ஒரு வேலை மையம் உருவாக்கணும். நிறைய இளைஞர்கள் வேலை இல்லை, எதுவுமே இல்லை. போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி கொள்ளை கிரேம் இது மாதிரி பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையே சீரழிஞ்சு போய் கிடக்கு. அவருக்கெல்லாம் வந்து இது இல்லை. ஆமாம், அவங்க கட்சிக்காரங்க பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து விவசாயிகளை பொறுத்தளவில் வந்து காங்கிரஸு டிஎம்கே தான் பண்ணுவாங்க. அப்படியே ஃபோன் பண்ணால் வீட்டுக்கே வருவாங்க எங்கள் டிஎம்கேக்காரங்க வந்து. மற்ற கட்சியெலாம் வந்து அப்படிலாம் இல்லை இது வரைக்கும். எங்களுக்கு வந்து டிஎம்கேல வந்து எங்கள் உறவுகள் மாதிரி வந்து போய்கிருக்காங்க. மந்திரியோ அமைச்சர்களோ மற்ற எம்எல்ஏக்களோ
ஒன்றிய செயலாளர்களோ எல்லாருமே வந்து எங்கள் கூட பிறந்த உறவுகள் மாதிரி வந்து போய்க்கிட்டாங்க. எங்களுக்கு வந்து அந்த பூந்தி கிராமத்தில் வந்து ஹைஸ்கூல் வந்து வராமல் இருக்கு. அதை கட்டி கொடுக்கணும். இன்னும் மேற்கொண்டு விவசாயிகளுக்கு நன்மை ஒரு இது பண்ணணும். இந்த கூட்டுறவுலாம் தள்ளுபடி செய்யணும். எங்களுக்கு மேலும் மேலும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்க பண்ணணும். பாதுகாப்புக்கு இதாக இருக்காது. இன்னும் நல்லா கிடைக்கும். அது வந்து கடைசியில் வந்து சொல்ல முடியாது. மக்கள் வந்து இதாக வெளிப்புறமாக இருந்தால் எல்லா விஷயத்துலையும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க சார். ஆமாம். அடுத்து வந்து எடப்பாடியாக வந்தால் நல்லாயிருக்கும், நிர்வாகம் நல்லாயிருக்கும். 4 ஆண்டு செஞ்சார், நல்லா இருந்துச்சு. அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவார். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். அதனால் எடப்பாடி ஆட்சி வரணும், அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கோம். ஆமாம், எடப்பாடியாக இருக்கையில் 5 லட்சம் கோடி தான் இருந்துச்சு. இப்போ திமுக வந்து 5 லட்சம் கோடி இருக்குன்றாங்க. 10 லட்சம் கோடி கடை இருக்குது. வேறு எதுக்கு இந்த நேரெல்லாம் நேரு 1000 கோடி ரூபா ஊழல்ண்டு அமலாக்கத்தை சொல்லுது. அப்புறம் அதை வந்து அதை நடவடிக்கை எடுக்க மாட்டாரு. அப்புறம் என்ன, இது ஒன்றே பத்தாதா திமுக ஆட்சி எவ்வளோ இதுன்னு? அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷனுக்கு காசை கொடுத்து ஓட்டு வாங்க பார்க்குறாங்க. அந்த 1000 கோடி ஊழல் ஒன்றே போதும். அமலாக்கத்துறை சொல்லுது, மற்ற கட்சிக்காரங்க கூட சொல்லலை, அமலாக்கத்துறையே சொல்லுது. அதனால் வந்து அண்ணா எடப்பாடி அவரோடு நான் எதிர்பார்க்குறேன் சார். பெண்களுக்கு பாதுகாப்பு டிஎம்கேல அவ்வளோ ஒரு இது இருக்காது. அது வந்து ஏடிஎம்கே ஜெயலலிதா ஆட்சியில் தான் அது வந்து நல்லா பெண்களுக்கு வந்து நல்லா பாதுகாப்பானது இருந்து. வாய்ப்பு கொஞ்சம் எங்கள் கம்மி தான் இப்போதைக்கு. அவர் ஏதாவது போய் அவர் இதில் ஏதாவது போய் இணைஞ்சாருன்னா ஏதாவது வரலாம். தனிச்சு நின்று என்கிட்ட ஒரு கிடக்கு. தமிழ்நாட்டில் எங்கே பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது? 70 வயசு பொம்பளை வெளியேற முடியலை. அதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதெல்லாம் நினச்சாத்தே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. பொம்பளை தைரியமாக வெளியே போய் நல்லது கெட்டதுக்கு போகணும். இப்போ உழைக்கிறதுக்கு கண்டிப்பாக வீட்டில் பெண்கள் வந்து வெளியேறியே ஆகணுன்ற கட்டாயம் இருக்குது. ஆனால் அந்த சூழ்நிலையில் பாதுகாப்புன்ற ஒன்றும் இல்லை. அது கண்டிப்பாக வேணும். பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு முக்கியம். அதுக்கப்புறம் விலைவாசி எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் பொம்பளை உழைக்கணுன்ற கட்டாயம். ஆனால் அதில் முக்கியமாக பொம்பளை வந்து வெளியேறவே முடியாத சூழ்நிலையாக இருக்குது. அதனால் பொம்பளைகளுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு தேவை. அவர் விஜய் தான் நல்லா தெரியுது. விஜய் எதிர்ப்பார். அவருக்கும் வரும் வாய்ப்பு இருக்கும். அவரும் நல்லா தானே போன ட்ரிப்பு நம்ம பார்த்துருக்கோம்ல. அவர் நல்லா தானே பண்ணியிருக்காரு. அவர் வரக்கு வாய்ப்பு இருக்குது, இவர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு நல்லது செய்யட்டும். யாருக்கு வேணாலும், யார் எங்களுக்கு செய்கிறாங்களோ நல்லது செய்கிறாங்களோ, இந்த குடிக்க முதல்ல தண்ணிக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்கள். வீட்டுக்கு வீடு இழுத்துருந்த பைப்பையும் கட் பண்ணிட்டாங்க. தெருவில் அங்கனங்கன்னு போட்டதையும் அதையும் இந்த டாங்கு பெரிய டாங்கு இருந்துச்சு, அதையும் உடைச்சிட்டாங்க. உடைச்சி சின்ன டாங்கை வச்சுருக்காங்க. அதுக்கு நேரம் தண்ணி வர மாட்டேங்குது. அந்த பெரிய டாங்கில் முதல்ல ஏற்கனவே இருந்துச்சு, நல்லா ஓரளவு தண்ணி வந்துச்சு. நாங்கள் கஷ்டம் இல்லாமல் கொஞ்சம் பிடிச்சோம். இப்போ அதையும் உடச்சி போட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணவே இல்லை. அதுக்கு தண்ணியே கிடையாது. இப்போ நாங்கள் இந்த தண்ணிக்கே பொம்பளையே அடிச்சுக்கிறாப்புல இருக்குது. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து 2 கட்சி, 2 திராவிட கட்சிகள் தான். ஒன்று அதிமுக, ஒன்று திமுக. எத்தனையோ புது கட்சிகள் வரலாம். ஆனால் வந்தாலும் அதில் வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதிமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும்ன்றது மக்களுடைய கருத்து. ஏன்னா மக்கள் எல்லாம் எடப்பாடியார் வந்து 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார். அம்மாவே கொண்டாட முடியாததை எடப்பாடியார் கொண்டு வந்தார். உங்களுக்கு வந்து அனைத்து மக்களுக்கும் கொரோனா டயத்தில் அந்த 2 வருஷம் ஆட்சியில் வந்து சிறப்பான ஆட்சி செஞ்சார். பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுத்தாரு. ஒரு பரிட்சை எழுத முடியாதவங்களுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதனால் வந்து மீண்டும் எடப்பாடியார் வந்தால் மேலே மத்தியிலையும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருந்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லி என்னுடைய கருத்துங்க. இந்த எதிர்க்கட்சின்னு வலுவான எதிர்க்கட்சின்னு பார்த்தா ஏடிஎம்கே தான் இருக்குது. எடப்பாடி தான் இருக்கார். அவரும் வந்து சரியான முறையில் மறுபடியும் வழி நடத்துவார்ன்றது கொஞ்சம் டவுட்டு தான். நான் வாக்களிக்கணும்னு நினச்சா நாம் தமிழர். கடந்த முறையும் நாம் தமிழர் சீமானுக்கு தான் வாக்களித்தேன். பாதுகாப்பு சுத்தமாக இல்லைங்க. 95% கிடையாது. மகளிருக்கு எந்த விதத்துலையுமே பாதுகாப்பு கிடையவே கிடையாது. அப்போ ஒரு தடவை அமைச்சு பார்க்கட்டுமே, அமைச்சு பார்க்கலாமே. விஜய் அமைச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது. இன்னும் இது வரைக்கும் வந்ததில்லை இல்லை விஜய். இனிமேல் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத அமைச்சு பார்க்கலாம். இப்போ என் பையன்லாம் ஜல்லிக்கட்டில் போய் 1000 மாடு பிடிச்சிருக்கேன். அவன் பிடிக்கிறப்ப இந்த சலுகைகள், இந்த கவர்மெண்ட் வேலை தாரோம், இல்லை சலுகைகள் தாரோம், நிறைய திட்டங்கள்லாம் சொல்லவே இல்லை. இப்போதான் சொல்கிறாங்க. அப்போ செயல்பட்ட அந்த பசங்களுக்கெல்லாம் உயிரை வெறுத்துதான். ஒரு நிமிஷம் இல்லைன்னா உயிர் போயிருந்துருக்கும். அப்போ அந்த பெனிஃபிட்லாம் அப்போ இல்லாதப்ப அதெல்லாம் பிடிச்சி வேஸ்ட்டு தானே. இப்போ இந்த சட்டத்திட்டங்களை இப்போ கொண்டு வராங்க. அப்போ இந்த திமுக ஆட்சி தேவையில்லை. பண்ணிருக்காங்க. எப்படி 5 லட்சம் கோடி கடை இருக்குது. அதை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து சொந்தமாக பண்ணி இது பண்ண கிடையாது. 5 லட்சம் கோடி கடை இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப மோசமாக இருக்குது சார். நாங்கள் பொதுமக்கள் நாங்கள் யாருக்கு வேண்டாம் இந்த வாக்களிப்போம். இந்த வட்டம் வந்து எடப்பாடியாருக்கு வாக்களிக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம் சார், அதிமுக தான் சார்.
அவராக சொல்லிக்கிடுவார். ஆனால் எல்லாருமே எம்ஜிஆர் ஆக முடியாது, அம்மா ஜெயலலிதா மாதிரி ஆக முடியாது சார். நான் ஸ்டாலின் தான் போடுவேன். நல்லா அவர் பையன் நல்லா பண்ணுறான், பொறுமை இருக்குல்லங்க. இந்த கண்ட வாக்கில் பேசுகிறாங்க, அந்த ஆளுங்க எதுவும் பேசுகிறாங்களா? யாரை பற்றி எதுவும் பேசுகிறாங்களா? எடப்பாடி பற்றி கூட பேசுகிறாங்க, அவர்கிட்ட இருக்கு பேசுகிறாங்க. இவன் ஒரு சின்ன தகுதி இல்லை, அவர் பேச மாட்டாங்க. எதிர்கட்சி லெவலுக்கு எவங்க வந்திருக்காங்க? எடப்பாடியே டப்பா டான்ஸ் ஆடுறோம் கேட்டுக்கலாம். இவங்களுக்குன்னு எதிர்கட்சியே அப்படியெல்லாம் இல்லை. அன்ன போஸ்ட் வந்த மாதிரி திமுக வந்துடும். வீழ்த்துறதுக்கான வாய்ப்புன்னா தளபதி சாரை சொல்லலாம், விஜய் சாரை சொல்லலாம். ஆனால் அவர்களுக்கு ரசிகர் கூட்டமே முக்கால்வாசி 70% இருக்குது. அதுபோக புதுசாக ஒரு அமைச்சர் நமக்கு வந்தாப்லன்னா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமன்றது நிறைய கற்பனைகள் கனவுகள் நிறையா இருக்குது. அதை வச்சு சொல்கிறேன். ஏடிஎம்கே கூட்டணி வந்தாலும் ஒன்றும் ஆட்சி அந்த அளவுக்கு இதாக இருக்காது. அம்மா இருக்க காலம் வேறு. இன்றைக்கி லேடியா மோடியான்னு கேட்ட இடத்துல அந்த அம்மா சவாதம் போட்டு பண்ண ஆட்சிக்கு இன்றைக்கி அந்த அம்மா இல்லாத போது கூட்டணி சேர்ந்து அவங்க சேர்ந்து இவங்க சேர்ந்து என்ன பண்ணாலும் அந்த அம்மா இருக்க ஆட்சி வரவே வராது திருப்பி. நாங்கள் போகிறது எப்படி சொல்கிறது, நான் எப்பயுமே டிஎம்கேக்கு ஆதரவு கொடுக்குறவங்க. குடும்பமாக இல்லை, எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்காரர் நானும் டிஎம்கேக்கு. மற்றவங்க பூராமே அம்மா இருக்குந்தாண்டி ரெட்டலை தான். அந்த ரெட்டலை சின்னத்தை மதிக்கிறாங்க, அந்த அம்மாவை மதித்து போட்டுறாங்க. இன்ன வரைக்கும் அப்படித்தான். ஆனால் நாங்கள் ஆதரவு கொடுக்குறது முழுக்க முழுக்க டிஎம்கேக்கு தான். இப்போ இல்லைங்க, இப்போ தாங்க அவர் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் காரெல்லாம் ஓட்டணும். நாங்கள் எல்லாம் ஏற்கனவே இந்த 2 திராவிட கட்சியும் பிளேட் வரையும் ஓட்டு பழகிட்டாங்க. சைக்கிள் ஓட்டுறவரும் திடீர்னு ஆட்சியில் உட்காந்துன்னு சொன்னால் எப்படிங்க ஏற்றுக்கிற முடியும்? அது வாய்ப்பே இல்லைங்கய்யா. இல்லை, அந்த மாதிரி ஒரு இது அவர் எதிர்பார்க்கலாம், ஆனால் வாய்ப்பு ரொம்ப கம்மிங்கய்யா. சிவகங்கை மாவட்டத்தில் என்ன தேவை, நம்ம நிறையா செஞ்சுருக்காங்க. நீ என்ன தேவைன்னா இப்போ எங்கள் ஊரில் இருக்கிறதே நாங்கள் சொல்லலாம். எங்கள் ஊரில் இந்த வசதி இல்லை. முதல்ல எங்கள் ஊரில் பார்க்கணும் என்ன குறைநறன்னு அப்படி ஆளாத்தையும் கொண்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறேன். நீ கண்டிப்பாக அணுக முடியுது. போய் பார்க்குற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் என்ன நிறைவேற்றி தான் கொடுக்க மாட்டுறாங்க. போய் பார்க்க முடியுது, யாராவது தொத்தி பிடிச்சினாலும் பார்த்துறேன். இப்போ தான் டிவி மீடியான்னு நிறையா இருக்குது, செல்லு இருக்குது. அதெல்லாம் இருக்க மாதிரிலாம் இல்லை. இப்போ போய் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எங்களோட குறைகளை தீர்க்கிற மாதிரி இல்லையே. சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்க்குறதுக்கு. ஃபேமிலி எல்லாருமே இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல தான் நாங்கள் ஏடிஎம்கேக்கு தான் பாரம்பரியமாக வாக்களிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த 2 டைம் நாங்கள் மாற்றிக்கிட்டோம். இது புதுமையாக இருக்கார் இல்லையா? இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் காசு தரமாட்டேன், ₹1 கூட ஓட்டுக்கு காசு தரமாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அவர் வாங்கியிருக்க ஓட்டு காசு கொடுக்காத ஓட்டு தான். அது நீங்கள் எல்லோரும் ஒத்துக்கிறீங்கல்ல, ஊடகவியாளர் எல்லோரும் நீங்கள் ஒத்துக்கிறீங்கல்ல. இல்லை அவரும் காசு கொடுக்குறாருன்னு உங்களுக்கு தெரிய வருதா? அப்படி எதுவும் இல்லை. காசு கொடுக்க மாட்டார். அவர் ஓட்டு வாங்குறாரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து வர்றாரு. இடையில சினிமா துறை உள்ள வருது, அதையும் ஃபீட் பண்ணி வெளியே வந்துட்டுருக்காரு. கொஞ்சம் அவருக்கு ஒரு தடவை வாக்களித்து ஓட்டு போட்டு அவரை ஆளுங்கட்சியாக கொண்டு வரலாம். இல்லை எதிர்கட்சியாக வந்தால் கூட இதுகளை கண்டிக்கிறதுக்கான ஒரு வலிமை அவருக்கு இருக்கும். அடுத்து வர்றது விஜய் ரெட்டலைக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நான் ரெட்டலைக்கு தான் வாக்களிப்போம். ரெட்டலை வந்தால் இவ்வளவு இந்த தீவிரவாதம்லாம் கிடையாது. அலும்பு அட்டகாசம் நிறைய இருக்குது இப்போ திமுக ஆட்சியில். மாதிரி கிடையாது. ஏடிஎம்கேல அவ்வளோ கிடையாது. விலைவாசி ஏற்றம் கிடையாது. இவ்வளவு இந்த அட்டூழியம் அலும்பு அதெல்லாம் கிடையவே கிடையாது ஏடிஎம்கே ஆட்சியில். திமுக ரொம்ப கடந்த முறை அதிமுகவுக்கு வாக்களித்தேன், இந்த முறையும் அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பேன். விஜய் அவரோட ரசிகர்கள் அவங்க தான் கொஞ்சம் அவருமே சரியில்லைன்னு தான் சொல்லலாம். அவரோட ரசிகர்களும் ஒரு ஆர்வத்தில் 41 பேர் இப்போ கரூரில் இறந்துட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரால் ஃபேஸ் பண்ண தெரியலை. ஏன்னா அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் அதை எப்படி பண்ணணும்னு சொல்ல தெரியலையா, இல்லை அவராலையும் ஃபேஸ் பண்ண தெரியலைன்னு சொல்லணும். வேலைவாய்ப்பு ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த 5 வருஷ காலத்தில் எங்கேயும் வேலைவாய்ப்பு கொடுக்கவே இல்லை. திராவிட மாடல் ஆட்சின்றாங்க. திராவிட மாடலில் ஒரு இதுவும் செய்யலை. எல்லா இடத்துலையுமே ஒரு சட்ட ஒழுங்கும் மோசமாக இருக்குது. இந்த கிராமத்தில் 5 வருஷமாக தண்ணிக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். தண்ணி வசதி இல்லை. ஒரு சுடுகாட்டில் ஒரு எரிவூட்டு நிலையமோ ஒரு அடி வைப்போ ஒரு தெருவிளக்கோ எதுவுமே இல்லை. இங்கே 2 சுடுகாடு இருக்குது. நாங்களாக ஒரு இடத்துல போய் புதைச்சிட்டு வந்துடுறோம். திரும்ப அது நாய் எடுத்துகிட்டு போகுது. ரொம்ப மோசமாக இருக்குது. நாங்களும் பல முறை கலெக்டரில் எல்லா இடத்துக்கும் மனு கொடுத்துட்டோம். எந்த ஒரு இதுவும் இல்லை இந்த 5 வருஷம் ஆட்சியில். அது தெரியலண்ணே. அது நம்ம அவ்வளோ மேக்ஸிமம் இல்லை. கட்சியை பற்றி அவ்வளோ நான் எழுந்துக்க மாட்டேன். தொழில் உண்டு நம்ம இப்போ கட்சியெல்லாம் எதுவும் இது பண்ண மாட்டேன். அது தெரியலண்ணே. அது அடுத்து ஆட்சியில் தான் தெரியும். அவர் இப்போ கூட்டணி சேர்ந்தால் தான் எதுவும் பண்ணலாம். இப்போ தனித்து முறை வச்சா ஒரு 180% அதெல்லாம் பண்ணி தர்றாங்கண்ணே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கேட்டோன்னே வராங்க, செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது 100% அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் மக்களை தான் அதை ஏற்றுக்கல. இப்போ மக்களை இந்த மாதிரி பொம்பளை விஷயம் அப்படி பண்ணுறாங்க கொள்கிறாங்கன்னா அவங்க அப்படி பண்ணுறதுனால கட்சி என்ன பண்ணும்? மக்களோட இது பண்ணால் மக்களை கட்சி என்ன செய்யும்? அதனால் கட்சி இருக்கிறது சம்மந்தமே இல்லை. அதெல்லாம் சும்மா அவர் இன்னைக்கு என்ன செய்ய முடியும் விஷயம்?
இப்போ தானே முத ஆரம்பிச்சிருக்காரு. அது எங்கிட்டாலும் சேர்ந்தாட்டி அவர் செய்ய முடியலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பெண்களுக்கு பாதுகாப்பு தான் ரொம்ப போச்சு, பாதுகாப்பு இல்லாமல் போச்சுல. அதான மக்கள் பூரா பொம்பளை பூரா கத்துறாங்க. வேலை வாய்ப்புலாம் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. பூரா முந்தி மாதிரிலாம் இல்லை. இப்போ நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணையில் 15 வயசு நூறுரூவா வித்துச்சு போவேன். எம்ஜிஆர் காலத்தில், சேல காலத்தில் ரொம்ப விலைவாசிலாம் கம்மி. இப்போ இருக்கிற விலைவாசியில் தமிழ் மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு ஏறி போச்சு. அது வந்து எல்லாரும் சொல்கிறது, அரசியல் கட்சி ஆரம்பிக்கல சொல்கிறது வந்து எல்லாரும் சொல்கிறது தானே. அதனால் அவர் சொல்கிறாரு. மக்கள் தானே தீர்ப்பளிக்கணும். விஜய்க்கு மக்கள் தானே ஓட்டு போடணும். அவர் சொல்கிறாரு மக்கள் ஓட்டு போடணும்ல. வாக்கு வந்து கணிசமான வாக்குகள் விழுகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மக்கள் வந்து எல்லாரும் புதிய தலைமுறையை வரவேற்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதுக்காக சொல்கிறேன். சிவகங்கை மாவட்டத்தில் வந்து வேலைவாய்ப்புன்றது அறவே இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு இது எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவகங்கையில் வந்து அதிகமாக வந்து கொலை வந்து அப்புறம் வந்துட்டு நிறையா இல்லீகல் குற்றங்கள் தான் நடைபெற்றுருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க வந்து ஒருத்தவங்க வேலை வாய்ப்பு இல்லாதனால அவங்க வீட்டில் சும்மா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, 4 பேரோட சேர்றாங்க, சரக்கு அடிக்கிறாங்க. இதனால் வந்து தான் குற்றங்கள் வந்து சிவகங்கையிலேயும் அதிகமாக நடைபெற்றுருக்கு. எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கடந்த ஆண்டிலிருந்து சிவகங்கையில் தான் அதிகமான கொலை, அது பழிக்கு கொலை, சும்மா அது எந்த காரணமே இல்லாமல் கொலையெல்லாம் வந்து சிவகங்கையில் நடக்குது. இது காரணம் வந்து வேலைவாய்ப்பு வந்து அறவே இல்லைன்றதான். கண்டிப்பாக சார் அவங்க வெற்றி வாய்ப்பு தேடி தராது சார். கண்டிப்பாக இப்போ இருக்க எல்லாரும் சுச்சுவேஷனுக்கு எல்லாருமே நம்ம சூஸ் பண்ணுறது ஃபுல்லாக விஜய் சார் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா புதிய ஆட்சி வந்தாலும் சார் அடுத்த மாற்றம் என்ன நடக்கும்னு தெரியும். அதனால திமுக ஆட்சி பண்ணி எந்த ஒரு மாற்றமும் வரல, அப்படியே தான் இருக்குது நாடு, எந்த ஒரு மாற்றமும் வரல. அதே மாதிரி இப்போ டிவிக்கு வாய்ப்பு கொடுத்தா என்ன மாற்றம் வரும்னு தெரியல சார். வீழ்த்தக்கூடிய அளவுன்றது அந்தளவுக்கு இப்போதைக்குன்னு பார்த்தா இப்போ டிவிக்கு இருக்காங்க. வேலைவாய்ப்பு இப்போ வர நாங்கன்னா ஒரு ப்ரைவேட் டிரைவராக இருக்கான். இப்போ வர ஒரு 5 வருஷம் ஆச்சு, இது 10 வருஷமாக ஆயிடுச்சு, 2 ஆட்சியும் வந்துருச்சு. இப்போ வர ஒரு கவர்மெண்ட்டில் டிரைவர் கண்டு ஆள் எடுக்கிறன்றதே கிடையவே கிடையாது. இப்போ வர ஏமாற்றி தான் இருக்காங்க. அன்றாட கூலி அது கூலின்றாங்க. இதுக்கு முன்னாடிலாம் 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஆள் எடுத்தாங்க, வச்சாங்க. நாங்களாம் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சு வச்சுருக்கோம். 8 வருஷம் 9 வருஷம் சர்வீஸோடு இருக்கேன், ஹெவி லைசன்ஸ் போட்டு. இப்போ வர கவர்மெண்ட்லேருந்து ஆள் எடுக்கவே கிடையாது. ஆட்சி வந்தோடனே நாங்கள் ஆள் எடுக்கிறோம் எல்லாமே சொன்னது பூராமே அந்த அளவுக்கு நிறைவேற்றல கிடையாது. எந்த ஆட்சி வந்தாலுமே இது மக்களுக்குங்கிறது ஒரு ஆட்சியே கிடையாது. இது தான் குடும்பத்துக்கு தான் சொத்து சேர்க்க வாரிசு அவங்களுக்கு சொத்து சேர்க்க தான் பார்க்குறாங்களே தவிர மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ண மாட்டாங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும். இங்கே சிவகங்கை பொறுத்த வரைக்கும் அவர் செந்தில்நாள் தான் வருவாப்புல. அவர் உலக மக்களுக்கு நல்லது செய்கிறாப்புல, எல்லாம் இது பண்ணுறாப்புல. எல்லாமே சொன்ன திட்டங்களை பூரா பண்ணி கொடுத்துட்டோம். அதே மாதிரி இன்னும் பண்ணுவாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. குடும்பம் மொத்தமாகவே வந்து டிஎம்க்கு தான் வாக்களிப்பாங்க. சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து எங்கள் ஊருக்கு நல்லது செய்யணும். மற்றபடி பள்ளி கல்விகளுக்கு வந்து நல்லா பண்ணணும், அதுதான் எங்களுக்கு. அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க. மற்ற கட்சிக்காரங்களாம் சொல்லலாம், ஆனால் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க. வேலைவாய்ப்புன்றது குறைவு தான். வேலைவாய்ப்புன்னு சொல்ல போனால் இப்போ எங்கள் படிச்சிருக்கோம், ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடையாது. எல்லாருமே வந்து சம்பளம்னு பார்த்தோம்னா இப்போ விலைவாசி தான் சொல்கிறோம், விலைவாசி அதிகமாக இருக்குது, அதுக்கேற்ற சம்பளம் அதுக்கான வருமானம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்குது. வாய்ப்புன்னு பார்த்தா விஜய் வரணும். என்னோட தனிப்பட்ட விருப்பம் வந்து விஜய் அண்ணன் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி விஜய் அண்ணனுக்கு போன தடவை எடப்பாடிக்குன்னு நம்ப அது இந்த இருக்கலாம். முதல்ல அப்படித்தான் இருப்பாங்க. சரத்குமார் வந்தார், எங்கிட்டு போனாருன்னு தெரியல. கமல் வந்தார், அவர் 4வது இடத்து போயிட்டார். விஜயகாந்த் வந்தார், திருப்பி நிற்கும் போது 4வது இடத்து போயிட்டு அவர் டெபாசிட் கல்யாணம் பண்ணார். இப்படி நடிகர் பூராமே எல்லோரும் வர முடியாது சார். ஆனால் எம்ஜிஆர் செயல்தான் அவங்களோட போயிடுச்சு. அந்த ஆட்சியை வந்து எடப்பாடியார் கொண்டு வருவான்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்கள் திருப்பணத்தை வந்து பஸ் ஸ்டாண்டு இல்லாமல் இருக்குது, அது ஒன்று தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார். சிவகங்கை மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச பஸ் ஸ்டாண்டு ஒன்று தான் இல்லாமல் இருக்குது, அதை செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கு சார். வேலை வாய்ப்புக்கெல்லாம் தனியார் மயமாகத்தான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் சரியாக வேலை கிடைக்கல. என் மாளுக்கெல்லாம் 10 வருஷம் பஞ்சுக்கு இன்னும் வேலை, அரசு வேலை கிடைக்கல சார். எங்கள் ஊரில் மேக்சிமம் திமுகவுக்கு தான் விழும். எங்கள் ஊர் சங்கரங்கோயில் அப்போல்லாம் ஒரு ஆள் சிட்டிங் எம்எல்ஏ ராஜானு 5-6 முறை ஏடிஎம்கே இருந்த இடத்த ஒரு ஆள் வந்து பிடிச்சிக்காமனா இன்னும் அதிக அம்மா மக்கள் முன்னேற டிடிவியால் தான் அந்த பிடிச்சது இந்த இடத்த. ஆனால் தக்க வச்சுக்கிட்டான் அந்த ஆள் ராஜா. டிடிவி தினகரனால தாங்க திமுக வந்துச்சு இல்லைன்னா அவன் தானே ஏடிஎம்கே ஓட்டரெல்லாம் நாசக்கடை பிரித்தான். செலவு அதிகமான செலவு. இப்போ அறவுக்கு தான் செலவு அதிகமாக தானே ஆகுது. இப்போ எல்லாமே பிரின்னு விட்டுவிட்டு இது எண்ணெய் எல்லாத்தையும் அடித்து 80 ரூபா விற்றது 160 ரூபாய்க்கு போயிடுச்சு. அந்த மாதிரி ஒன்று ஒவ்வொரு ரேட்டும் ஏறி போய்க்கு தானே இருக்குது. பருப்பு விலையிலேருந்து எல்லாம் இது பண்ணிட்டு இவர் இப்போ பஸ்ஸு தானே பிரிய விட்டுருக்காரு. அது யாரும் மக்களுக்கு யாரும் புரியலைல. எந்த மக்களுக்கும் பிரிய விடுறாரு, ரைட்டு ஒரே வாக்கில் ஏறி போயிடுவோம்.
அது சிவகங்கை மாவட்டத்துக்குங்களா? வேலை வாய்ப்பு நிறையா பசங்களுக்கு பூரா இங்கே வேலை வாய்ப்பு இல்லை. அது கிடைக்கணும்னு சொல்லுவேன். வேலை வாய்ப்புக்கு ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். பாதுகாப்பு எங்கே நடக்குது? பாதுகாப்பு எங்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருந்தால் தானே நாங்கள் சொல்ல முடியும். இந்த திருமாஞ்சோலையில் எந்த பாதுகாப்புமே கிடையாது. இது வரைக்கும் யாருமே ஒரு பெரிய மனுஷனும் கிடையாது. அதுக்கு நல்லது கெட்டது எது எப்படி என்னன்றதை பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு 10,000 ரூபா இருந்தால் என்னத்தையும் ஓட்டலாம் அப்படின்னு ஒரு ஆள் வேலைக்கு போகிறத குடும்பத்துக்கு வச்சுக்கிடுவான். ஒரு ஆள் வேலை பார்க்குறத நல்லது கெட்டதுன்னு வச்சுருந்தேன். இப்போ 2 பேரும் போட்டு 3 பேர் சம்பாரிச்சாலும் ஒன்றுமே பண்ண முடியல. மேற்கொண்டு அதிகமாக லோனு கடன் அது இதுன்னு வாங்கி பொழப்ப ஓடுது. வார வட்டி தவணை இப்படி தான் போகுது போல. இல்லை நாங்கள் எல்லாருமே போனோட்டம் மாற்று அமைச்சு பண்ணோம். இந்த போனோட்டம் திமுகவுக்கு தான் வாக்களிச்சு. நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் ஏடிஎம்கே தான் போட்டேன். போனோட்டம் திமுக போட்டேன். ஏன்னா அம்மா இல்லாதனால ஒரு மாற்று எடப்பாடியார் பண்ண முடியாது, ஒரு மாற்று ஏற்பாடு இவர் நல்லா பண்ணுவாருன்னு சொல்லி நாங்கள் பண்ணோம். நான் வாக்களிச்சது மொதல் திமுகவுக்கு போனாடுவேன். இனிமேல் அந்த திமுக அந்த உதயசூரியன்றதை மறந்துடுவேன். மாதத்துக்கு பட்ஜெட்டை தாண்டி போகுது. இப்போ நம்ம வருமானத்தை தாண்டி போகுதுல்ல, வருமானத்தை தாண்டி எக்ஸ்ட்ரா செலவுகள் தான் அதிகமாக விலைவாசி போகுதுல்ல. ஒரு சும்மா வெங்காயத்தை எடுத்துக்கோங்க 50 ரூபா விற்கிறாங்க, ஒரு மீன் எடுத்துக்கோங்க 200 300 விற்கிறாங்க. அப்படின்ற போது நடுத்தர மக்கள் தானே பாதிக்கப்படுறோம். வசதியானவும் வாங்கிடுவாங்க. ஏழ்மைப்பட்டவங்களும் எதுவும் சேர்க்கணும்னு ஒரு அவசியம் இல்லை, அவங்களுக்கு அன்றாட சாப்பிட்டா போதும் அப்படின்னு அவங்களும் கவலைப்பட மாட்டோம். அப்போ எங்கள் மாதிரி நடுத்தர மக்கள் தான் இப்போ ரொம்ப பாதிக்கப்படுறோம். நாங்கள் இப்போ உள்ள வாக்கு அளிப்போம். யார் நாங்கள் கிராமத்தில் அதிகமாக ஏடிஎம்க்கு தான். எல்லாமே கிராமத்தில் அதிகமாக அதுதான். தமிழ் தான் திமுகவுக்கும் விசைக்கு இருக்கு. கிராம எந்த சுற்றளவில் பார்த்தீங்கன்னாலும் ஏடிஎம்க்கு தான். மீண்டும் வந்தாலும் திமுக ஏடிஎம்கே இதோ ஒன்று. வாக்களிப்பு ராம யாதவும் போகிறேன், யாருக்கவும் போகிறேன். கடந்த முறை யார் ஏடிஎம்கே போட்டேன், இந்த முறை யார் வரோம் அவங்களுக்கு தான். சீமான் வந்தாருன்னா எல்லாமே நல்லா அவர் சொல்கிறதெல்லாம் பண்ணுவாருன்னு தோணுது. அப்புறம் இப்போலாம் இந்த தாழ்த்தப்பட்டவங்களுக்குலாம் எதுவும் அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. ஆனால் சீமானுக்கு போடுறோன்னு நினைக்கிறவங்க அவருக்கு தானே போடுவாங்க. அவரை பற்றி தெரிஞ்சவங்களாம் அவருக்கு தானே போடுவாங்க. இப்போ விஜய் ஃபேன் தான் நான், எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் நடிகராக. ஆனால் எனக்கு அவருக்கு போடணுன்னு தோணலை இது வரைக்கும். அது அவர் நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் அரசியல் வர்றது பிடிக்காம கூட அப்படி பண்ணலாம், இல்லை அவர் உண்மையாக கூட பண்ணியிருக்கலாம். இந்த தொகுதிக்கு நிறையா செய்ய வேண்டியது பின்தங்கிய தொகுதி, நிறையா செய்ய வேண்டிய நிறையா திட்டங்கள் இருக்குது. குறிப்பிட்டது என்ன சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் தொழிற்சாலைகள் எதுவும் கிடையாது. அது கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது இப்போ இந்த மீடியாக்கள் வந்தோடனே இது ஒரு பப்ளிசிட்டி பண்ணிப்படுத்துகிற மாதிரி என்னுடைய கருத்து. அது என்ன நடக்குன்னு தெரியல. அது இந்த ஒரு 5 வருஷ காலத்தில் இது ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு குறைபாடு மாதிரி கொஞ்சம் ஒரு தோற்றமாக இருக்குது. இப்போ சிவகங்கையில் வேலைவாய்ப்புக்கு அதுக்கான இது இப்போ ரீசெண்டாக எம்ஆர்எஃப் இது ஒன்றும் சொல்லியிருந்தாங்க. எம்ஆர்எஃப் நம்ம அரசு ஒரு திருமாஞ்சோலை அருகே வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது என்ன பண்ணுவாங்க, அடிக்கல் நாட்டுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே கிடப்பில் போட்டுருவாங்க. வேலைவாய்ப்பெல்லாம் ஏற்படுத்துகிற மாதிரி தொழில் நிறுவனங்களையும் எல்லாத்தையும் கொண்டு வந்தால் நல்லா இருக்குன்றது மக்களோட கருத்து. இல்லை சார், அதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு. இப்போ இவங்க முன்னேறி வரக்கூடாது, எப்படியாச்சும் இவங்களை முடக்கணும் அப்படின்னு அவங்களுக்கான பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுல்ல சார். சிவகங்கைக்குன்னா மெயினாக தண்ணி வசதி சார். எல்லா வீட்லேயும் தண்ணி வசதி அதே போல் ஒரு நார்மலாக தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும். மற்றபடி இது சொல்கிற மாதிரி இல்லை சார். கண்டிப்பாக விஜய் சார் தான் சார். முதல்ல நான் ஓட்டில் அந்தளவுக்கு போடல சார், யாருக்குமே போடல. திமுகவுக்கு அதிமுகவுக்கு யாருக்குமே போடல. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் விஜய் சாருக்கு போட போகிறேன். வேலை வாய்ப்பு நல்லா தான் இருக்குது. பாதுகாப்பு பற்றியே தான் நியூஸில் நிறையா வருது. அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எந்த சைடு நான் விஜய் தான் போடுறேன். மக்களும் நிறைய பேர் விஜய் ரீதியாக தான் புதிய ஆட்சி மாற்றம்ன்றதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரே ஆளுக்கு இப்போதைக்கு நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஃபேமிலியாக முடிவு எடுத்தது விஜய்ன்ற மாதிரி தான் முடிவு. எடப்பாடி ஆட்சியில் கொஞ்சம் ஓரளவு நல்லா இருந்துச்சு. ஆனால் டிஎம்கே வாங்கி கஞ்சா, மதுபோதை, ஒயின் ஷாப்பு எங்கே பார்த்தாலும் சிவகங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே விடிய இது சரக்கு கிடைக்கிது.